ரூல் 30ங்க. சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் ஃபார் கலெக்டிவ் நவுன்ஸ். இது நம்ம ஏற்கனவே நவுன்ஸ் படிக்கும் போது பார்த்திருக்கோம். நவுன்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சோம்லங்க, அதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து குரூப்பை அட்ரஸ் பண்றது பேர் தான் கலெக்டிவ் நவுன். கரெக்டாங்க? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள சொன்னீங்கன்னா, இல்ல குரூப் ஆஃப் பேர்ட்ஸ், குரூப் ஆஃப் ஷிப்ஸ், ஒரு குரூப்பை சொல்றீங்க அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன். அந்த கூட்டத்தை மொத்தமா நம்ம கூப்பிடுறோம். அப்ப நம்ம இது கலெக்டிவ் நவுனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? flock ஆஃப் பேர்ட்ஸ், டெக் ஆஃப் கார்ட்ஸ் ஆங்க, பேக் ஆஃப் கார்ட்ஸ் வரும், டெக் ஆஃப் கார்ட்ஸும் வருது, டெக் ஆஃப் ஷிப்ஸும் வருது. ஓகேவாங்க? டெக் ஆஃப் ஷிப்ஸ் இல்ல கார்ட்ஸ், ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படியும் வருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைட் ஆஃப் லயன்ஸ். ஸோ இது பேர் தான் கலெக்டிவ் நவுன். இப்ப நார்மலா டீம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் தான். ஸோ டீம்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, மினிமம் 2 பேருக்கு மேலேயாவது இருப்பாங்க. ஜூரி அப்படின்னா கலெக்டிவ் நவுன், டீம் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு அர்த்தம், குரூப் ஆஃப் ஜட்ஜஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்ப இந்த டீம் சேர்ந்து ஒரே வேலையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன். டீம் இந்தியா 1 அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன். ஒரு டீமா அவங்க வேலை பார்த்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. த டீம் வெண்ட் ஆன் அ வெக்கேஷன் அப்படின்னா டீம் மொத்தமும் வெக்கேஷன் போகாது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வேற வேற, அதாவது இந்த டீமுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸை குறிக்குது. ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு இடத்துக்கு வெக்கேஷன் போவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூரல் வெர்பு வரும். ஸோ அந்த டீம் சேர்ந்து மொத்தமா ஒரு டீம் ஒர்க்கா ஒரே ஒரு வேலை இல்ல ஒரே ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல சிங்குலரா இருக்கும். ஸோ டீம் ஒரு வேலை செஞ்சா வெர்பு சிங்குலர். டீம்ல வந்து டீம் நிறைய வேலை செய்யுது, நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற மெம்பர்ஸை குறிக்கிறதுனால அங்க வந்து வெர்பு ப்ளூரல். டீம் ஒரே வேலை செஞ்சா வெர்பு சிங்குலர், டீம் வந்து வேற வேற வேலை செஞ்சா வெர்பு ப்ளூரல். ஸோ இப்ப 2 எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. த ஆடியன்ஸ், ஆடியன்ஸ்னா அங்க உட்கார்ந்துருக்க எல்லாரையுமே நம்ம த ஆடியன்ஸ் தான் சொல்லுவோம். த ஆடியன்ஸ் இஸ் வாட்சிங் த மூவி. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே செயல் தான் செய்யறாங்க. எல்லாரும் இப்ப தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா ஃபுல்லா எல்லாரும் அந்த படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ த ஆடியன்ஸ் இஸ் வாட்சிங்னா ஆடியன்ஸ் இஸ் வாட்சிங் மூவி. ஸோ இந்த இடத்துல த ஆடியன்ஸ்ன்றது கலெக்டிவ் நவுன். எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலை தான் பார்க்கறாங்க, அதனால வெர்பு வந்து சிங்குலர். த ஆடியன்ஸ் ஆர் டேக்கிங் த சீட்ஸ். ஓகேவாங்க? ஸோ எல்லா ஆடியன்ஸும் ஒரே சீட்ல உட்கார மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சேர் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சீட்ல உட்கார போறாங்க. ஸோ அதனால இந்த ஆடியன்ஸ் கலெக்டிவா ஒரே விஷயத்த செய்யல. ஆக்ஷன் என்னமோ உட்கார்றது தாங்க, ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பெசிபிக்கான சேர்ல தான் உட்கார்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேர்ல உட்கார்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ப்ளூரல் வேர்பு வருது. இந்த இடத்துல என்னதான் கலெக்டிவ் வேர்பு மாதிரி நம்ம போட்டிருந்தாலும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா செய்யறாங்க. சரியாங்க? அப்ப ஒரே ஆக்ஷனை நிறைய செய்யறாங்க. அப்ப இந்த கலெக்டிவ் வேர்பு வந்து அதுல இருக்கிற மெம்பர்ஸை தான் குறிக்குது. அதனால இந்த இடத்துல ப்ளூரல் வேர்பு. ஓகேவாங்க? இது கலெக்டிவ் நவுனோட சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகேவா? நம்ம நவுன்ஸ்ல படிச்சிருப்போம், தி ஜூரி வாஸ் டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன் அப்படி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து தி ஜூரி ஏதோ அதே ஜூரியை வச்சுதான் இன்னொரு சென்டென்ஸும் படிச்சிருப்போம். வேணா நீங்க அதை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. சரிங்க, இதுல ஒரு சின்ன நோட் இருக்குங்க. நோட்டுனா பின் குறிப்பு. நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சில வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள்? போலீஸ், வெர்மின், கேட்டில், கிளர்ஜி, ஜென்ட்ரி, பவுல்ட்ரி, போக், பெசன்ட்ரி, பீப்புள், இன்ஃபேண்ட்ரி, கெவல்ரி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கலெக்டிவ் நவுன் கிடையாது. இன்ஃபேண்ட்ரினா காலாட், படை. படை தானே, அதுல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க, ஒரே ஆக்ஷன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் கலெக்டிவ் வேர்டு கிடையாது. இதெல்லாம் ப்ளூரல் நவுன்ஸ். இப்போ கேட்டில் அப்படின்னா கால்நடைகள், அதெல்லாம் ஆடு, மாடு, கோழி, பன்னி எல்லாமே தான் வரும். ஸோ இதெல்லாமே ப்ளூரல் நவுன்ஸ். அதனால இந்த வார்த்தைகள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி வர வெர்பு எப்படி இருக்கும்? டிஃபால்ட்டா ப்ளூரல் வெர்பா தான் இருக்கும். plural nouns are always followed by plural verb. ஓகேவாங்க? ஸோ சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் ஆஃப் கலெக்டிவ் நவுன் ஓகேன்னு நினைக்கிறேன்.
இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பீப்புள்க்கும் பீப்புள்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. பீப்புள்னா கண்ட்ரியையும் குறிக்கலாம், இல்ல அந்த கண்ட்ரியோட மக்களையும் குறிக்கலாம். பீப்புள்ஸ் அப்படின்னா எப்பயுமே கண்ட்ரியோட மக்களை தான் குறிக்கும். ஓகேவாங்க? ஸோ நம்மளுக்கு பீப்புளே ப்ளூரல் தான். பீப்புள்ஸ்ன்னு வரலாமான்னு ஒரு டவுட் வரும். அதுக்காண்டி இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பீப்புள் கண்ட்ரியை குறிச்சிருந்தா உங்க வெர்பு வந்து சிங்குலரா இருந்திருக்கும். பீப்புள் மக்களை குறிச்சிருந்தா உங்க வெர்பு வந்து ப்ளூரலா இருந்திருக்கும். ஸோ நீங்க அந்த சென்டென்ஸை வாசிச்சு பார்த்து என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துதான் நீங்க இந்த இடத்துல வெர்பு போட முடியும். இதே பீப்புள்ஸ் அப்படின்னு வந்தா கண்ட்ரியோட மக்கள். ஸோ ஆப்வியஸா அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வெர்பு வந்து ப்ளூரல் தான் வரும். மேம் பீப்புள்ஸ் மட்டும் திருப்பி சொல்றீங்களா மேம்? ஓகேங்க. பீப்புள் அப்படின்னா அது கண்ட்ரியவும் மீன் பண்ணலாம், கண்ட்ரியில இருக்கிற சிட்டிசன்ஸையும் மீன் பண்ணலாம், மக்களையும் மீன் பண்ணலாம். ஸோ அப்ப பீப்புள்னு ஒரு சென்டென்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா அது கண்ட்ரிய சொல்லுதா இல்ல கண்ட்ரிக்குள்ள இருக்கிற மக்களை சொல்லுதான்னு நீங்க வாசிச்சு பார்த்துட்டு தான் அதோட வெர்பு கரெக்டான்னு செக் பண்ண முடியும். இப்ப கண்ட்ரிய மீன் பண்ணுது அப்படின்னா அங்க சிங்குலர் வெர்பு தான் வரும். கண்ட்ரிக்குள்ள இருக்கிற மக்களை மீன் பண்ணுது அப்படின்னா வெர்பு ப்ளூரலா இருக்கும். இதே பீப்புள்ஸ் அப்படின்னா எஸ் போட்டு வந்துச்சுன்னா எப்பயுமே கண்ட்ரியோட மக்களை தான் அது வந்து சொல்லும். எப்பயுமே அந்த வேர்பு வந்து ப்ளூரலா தான் இருக்கும்.